Hi friends, இன்னைக்கு நம்ம ஆனியன் ரைத்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்பவே ஈஸி. வாங்க friends எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். இந்த வேர் பகுதியில உள்ள இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து கத்தி வச்சு கீழ எடுத்துறலாம். அப்பதான் நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது நல்லா உதுத்து விட முடியும். பாருங்க இது போல எடுத்துட்டு இத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல ஒரு பாதியை எடுத்துட்டு நம்ம அதையும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ரொம்ப வந்து நைஸா வந்து இத வந்து வெட்டிக்கணும். பாத்தீங்கன்னா இதே போல எல்லா வெங்காயத்தையுமே கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சின்ன துண்டு கேரட்டை வந்து தோல் கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து இது போல ரவுண்ட் ரவுண்டா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல கட் பண்ணி வச்சிருக்க கேரட் வந்து நம்ம வந்து நீட் வாக்குல இது போல நைஸா கட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த கேரட் எல்லாத்தையுமே இது போல நைஸா வந்து வெட்டியாச்சு. இதையும் இது வெங்காயத்துக்கு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவு நமக்கு தேவையில்லை. ஒரு 4 ஸ்லைஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா நைஸா வந்து கட் பண்ணி இந்த வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம் கேரட் அப்புறம் இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம்ல, இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கை வச்சு நல்லா வந்து வெங்காயம்லாம் உதுத்து விட்டு நல்லா உப்பு எல்லா இடத்துக்கும் கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் நல்லா பிசைஞ்ச பிறகு நல்லா கெட்டியான தயிர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மேலாப்பில் வந்து தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தயிர் இப்போயே ஊற்றிடுங்க. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி இந்த தயிரில் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க தண்ணிலாம் வந்து அப்படியே அடியில் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துடலாம். இது போல் நம்ம செய்யும்போது ஆனியன் ரைத்தா வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக புதினா மல்லித்தழை தூவி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மாதுளை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் ரைத்தா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.